Good morning. I am Murali. I did my MCA MPhil working assistant professor Department of Information Technology. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்கில் வந்து என்னென்ன விஷயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் இன்டர்நெட் மூலமாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ வேர்ல்டு வைட் வெப் WWW. ஸோ இன்டர்நெட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்நெட்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அதிகமாக வந்து இருந்த இடத்துலையே இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஏபி பில் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன பண்ணிக்குவோம், எக்ஸட்ரா நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு மொபைலில் உட்காந்துட்டு சிஸ்டத்தில் இருந்துட்டு இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு நம்ம பஸ்ஸுக்கு வெளியில் எங்கேயும் போகணும்னா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வசதிகளையும் நமக்கு வந்து பண்ணி கொடுக்குற ஒரு விஷயங்கள். அது வேர்ல்டு வைட் வெப்பில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கும் சர்வருக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் தான். கிளைண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, சர்வர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து க்ரோமில் நம்ம போகிறோம். க்ரோமில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோம். அதாவது இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சர்ச் கொடுக்குறேன். அதாவது என்ன இமேஜ்னால் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுன்னா கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்வருக்கு வந்து ரெக்யூஸ்ட் பண்ணுவாங்க. சர்வருக்கு ரெக்யூஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் வந்து அந்த விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு அது என்ன விஷயங்களுக்கு நம்ம கிளைண்ட்டு கொடுத்துருக்காங்களோ, க்ரோமில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சர்வர் வந்து ரிட்டன் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. என்ன ரிட்டன் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு இமேஜுங்கிறது கொடுக்குறேன். அப்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்பிள் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஆகிறதுல நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் அண்டு சர்வர் கம்யூனிகேஷன்ஸ். அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோக்கால் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். என்ன ப்ரோட்டோக்கால் அப்படின்னு பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ்னால் நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜோட அட்ரஸ் லெவலில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். அதாவது இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வருக்கு கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூசர் வந்து ஆப்பிள்னு சர்ச் பண்ணுறாங்க. ஆப்பிள்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். அதில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ ஆப்பிள் ஐஃபோனுங்கிற இமேஜ் வேணுமா, இல்லை நார்மலாகவே ஃப்ரூட்ஸ் அந்த ஆப்பிள் இமேஜ் வேணுமா, இல்லை ஆப்பிள் கம்பெனிஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி வேணுமா அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதில் இன்டர்நெட் சர்வீசஸ்லாம் எப்படி இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4G 5G 3G 2G இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்போது 2Gனால் அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், 4G அப்படின்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், 5G அப்படின்னா அதுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்போ இன்டர்நெட்டோட சர்வீஸ் கெப்பாசிட்டி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் அடங்கியிருக்கு. இப்போ இன்டர்நெட் சர்வீஸ்லேயும் நமக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு இமெயில் பண்ணுறோம். இமெயில் வந்து நம்ம இப்போ 2G 4G 5Gக்கு வந்து நமக்கு வித்தியாசம் இருக்கும். ஒரு இமெயிலில் இப்போ இதுவே 2Gயில் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது சென்ட் ஆகிறதுக்கு சில டைம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 4Gனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். 5Gனால் அடுத்த செகண்ட்லேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது இன்டர்நெட் சர்வீஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோக்கால்ங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் திரும்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாய்னு ஒரு விஷயத்தை யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட அட்ரஸ் லெவலில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இதுதான் ப்ரோட்டோக்கால். அதான் இந்த வந்திருக்குல்ல வாட் இஸ் ப்ரோட்டோக்கால். இப்போ ஹாய்னு நான் அனுப்புகிறேன். ஹாய் யாருக்கு அனுப்புகிறேன், அவங்களுக்கு யார் அந்த பார்ட்டிஷனோ அந்த பார்ட்டிஷனுக்கு சென்ட் ஆகுது. அந்த பார்ட்டிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டன் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்யூனிகேஷன்ஸ் நடக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கோட விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க, அடுத்து வந்து அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணுது, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி வந்து ரன் ஆகுது, அதோட நெட்வொர்க் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நெட்வொர்க் எட்ஜில் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ கிளைண்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ரிட்டன் ரெஸ்பான்ஸ் எப்படி சர்வர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நெட்வொர்க் எட்ஜில் சொல்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் எட்ஜ் கனெக்ஷன்ஸ் ஓரியன்டட் சர்வீஸ், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் அண்ட் எண்ட் சிஸ்டம், handshaking set up a connection for data transfer at a time. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஓரியன்டட் சர்வீஸ். இது TCP வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இன்டர்நெட்டில் வந்து கனெக்ஷன் ஆகி ஓரியன்டட் சர்வீசஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி அதோட விஷயங்களை வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணும், சென்டர் ரிசீவர் கம்யூனிகேஷன்ஸை செட்டப் பண்ணும்.
அடுத்து நெட்வொர்க் எட்ஜோட கனெக்டிவிட்டி சர்வீஸ் கோல், யூடிபி யூஸ் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். இது என்ன பண்ணுங்களா, லேஸ் டிலே. அடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் எப்படி இருக்குது, அதோட நோ ஃப்ளோ கண்ட்ரோல், அடுத்து நோ கன்ஸ்டன்ஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே நமக்கு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் மெயினாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் அண்டு சர்வர் அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அடுத்து டிசிபி யூடிபி. ஸோ இது எல்லாமே சொல்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதில் வேறு. தேங்க்யூ.